பார்த்தீங்கன்னா சார், இப்ப சட்ட ரீதியாக இப்போது ஏற்கனவே டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா சிறையில் இருக்கிறார். இன்னும் சஞ்சய் சிங் மற்றும் விஜய் நாயர் ஆகிய எம்பிக்களும் இதே வழக்கில் வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சராக உள்ள கெஜ்ரிவால் இந்த அமலாக்கத்துறை காவலுக்கு பிறகு அவர் வழக்கிலிருந்து விடுவிப்பது, அதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருப்பது இந்த டெல்லி மதுபான கொள்கை முன்னேற்றத்தில் முக்கியமான சதிகாரர் என்றும், கோவா தேர்தலுக்கு அவர் பணம் பெற்றது இந்த மதுபான கொள்கைக்கு, அந்த மதுபான ஆலை அதிபர்களிடம் பெற்ற பணம் தான் அங்கு வழங்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டையும் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த 6 நாள் அமலாக்கத்துறை காவல் அவருக்கு அளிக்கப்பட்டது. இந்த அதற்கான ஆவணங்கள் இந்த பிரைமா ஃபேசி இருக்கா சார் அமலாக்கத்துறை இருக்குதா நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல சார். அது இருந்துச்சுன்னா சிசோடியா வந்து 1 வருஷமா உள்ள இருக்கிறாரு. இந்த ஆதாரங்களை கொடுக்க வேண்டியது தானே, கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். அதாவது டெல்லி நீதிமன்றத்தை வந்து இவங்க என்ன சொன்னாங்க, சிபிஐயும் இன்னைக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்களே, இதே சிபிஐயும் அமலாக்கத்துறை என்ன சொன்னாங்க, வந்து டெல்லியில அவங்க தானே எஃப்ஐஆர் போட்டாங்க, அவங்க தானே இந்த வழக்கை தொடர்ந்தாங்க, எங்ககிட்ட ஆதாரங்கள் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? 100 கோடி ரூபாய் அவருக்கு பண்ணாங்க எங்கன்னு சொன்னதுக்கு ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி டெல்லி நீதிமன்றத்தை தெரிவித்தவர்களா இல்லையா? இப்ப எப்படி திடீர்னு வந்து ஆதாரம் வரும்? இது எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்டு ஏதோ ஒரு பொய்யான விஷயத்தை திருப்பி நீதிமன்றத்துல வந்தே கூட ஆதாரங்கள் இருக்குன்னு அது கூட நம்பக்கூடிய விஷயமாக எங்களுக்கு படல. இது வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏங்க, நாங்க ஊழலை ஒழிக்கணும்னு வந்தா நாங்க செய்வோமா அத? அந்த மாதிரி எந்த காரியமும் இதுல கிடையாது. இது திட்டமிட்டு ஓகே சார், நீங்க சொல்றது ஊழலை ஒழிப்பதற்காக தொடங்கப்பட்டதுதான் அந்த ஆம் ஆத்மி கட்சி தொடக்கத்தோடு தொடங்கி 2 மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றி இருக்கிறது. அந்த பிம்பத்தை உடைப்பதற்காகவும் அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் இந்த ஊழல் ஒழிப்பு என்கின்ற அவரது பிம்பத்தை வந்து மாற்றுவதற்காகத்தான் இப்போது இந்த ஊழல் வழக்கு தொடரப்பட்டு 100 கோடி ரூபாய் மதுபான கொள்கை முறைகேட்டில், கலால் கொள்கை வடிவமைத்தில் ஏற்பட்டுள்ள அந்த முறைகேட்டில் அவருக்கு வாங்கியிருக்கிறார் என்று கூறுகிறார்கள். இதற்கு அந்த அண்ணா ஹசாரே திடீரென்று இப்போது அவர் தவறு செய்ததால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருக்கிறார். அவர் வந்து அவருடைய பேச்சை கேட்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டா, அவர் வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஆளு கொண்டு வந்து அவரை வந்து உட்கார வச்சு அவர் முன்னாடி ஒரு காந்திய மாதிரி முன்னாடி உட்கார வச்சாங்களே தவிர அவர் அரசியல் புரிஞ்சவர். அவர் வந்து ஒரு சோசியல் ஒர்க்கர், சமூக சேவை. அந்த ஊர்ல ராலிகன்ங்கிற ஒரு சிட்டில மகாராஷ்டிராவில சேவை செஞ்சுட்டு இருந்தாரு. அவரை வந்து இவங்க எல்லாரும் போய் தான் அழைச்சிட்டு வந்த. அவரா வந்து உருவாகல. அவர் இவ்வளவு இயக்கத்தை இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அவர் உருவாக்கல. ஒரு ஆளு வேணுங்கிறதுக்கு முன்னின்று செய்யட்டுமேன்னு கொண்டு வந்து வச்சாங்க. அவர் சொல்றது இல்லைன்னா அவர் இவ்வளவு காலம் எங்க போயிருந்தாரு? அவரு இவ்வளவு காலம் நாட்டுல இவ்வளவு பெரிய அடாவடிகள், ஓட்டு மிஷின் இவ்வளவு பெரிய அயோக்கியத்துல நடக்குது, இவ்வளவு அடாவடிகள் அந்த நாட்டுல நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு நாள் எங்க போனாரு அவரு? எந்த மதுவுக்காகவும் எதுக்கு போராடினாரு? எங்க வந்தாரு அவரு? ஆக அவர் வந்து அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் அரசியல் கருத்துக்கள் சொல்றதுக்கும் அதுக்கான அருகதை அவருக்கு இல்லை. அவர் வந்து இன்னைக்கு அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சப்போர்ட்டரா தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவரை வச்சு இவங்க தான் அவரை வந்து அழைச்சிட்டு வந்து ஒரு முன்னிலைப்படுத்தினாங்களே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அவரா வந்து அரசியலுக்கு வரல. அதனாலதான் எப்பவுமே தலைவர்களை வந்து உருவாக்கி விட முடியாது. தலைவர்களை எவால்வ் ஆகணும். அது மாதிரி இவர்களுக்கு உருவாக்கி கொண்டு வந்து வச்சதுனாலதான் வச்ச மாதிரியே போயிட்டாரு. எங்க போனாருன்னே தெரியல. ஆக அவருக்கு சொல்லுகிற கருத்து இல்லை இங்க. ஏன்னு கேட்டா, அவர் நினைச்சாரு இவரை வந்து கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி இந்தியாவே கொண்டு போகணும்னு ரொம்ப அதிகப்படியா தன்னை நினைச்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கு அரசியல் நடத்துவதற்கு அதற்கு கெஜ்ரிவால் வந்து ஒரு அரசியல் ரீதியான கட்சியை உருவாக்கி அதுக்கப்புறம் எவ்வளவு போராட்டங்கள் போராடி தொடர்ந்து ஆட்சி ஏறி உட்கார்ந்து அன்னைக்கிலேருந்து கவர்னரால, லெப்டினன்ட் கவர்னரால கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. முதலமைச்சருக்கு தான் பவரு, இது ஆளுநருக்கு தான் அதிகாரம் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து போராடி கொண்டு நீதிமன்றம் வரைக்கும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். அது எல்லாம் அப்பெல்லாம் கண்டிக்க முடியாதது. ஜனநாயகத்தை குரல் வழியை நசுக்கிட்டு இருக்கிறது. இந்த அண்ணா சார் எங்க போயிருந்தாரு? இப்போ நியாயமான மனுஷனா அதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? இன்னைக்கு வந்து மதுக்கு எதிர்னா என்ன அர்த்தம்? ஆக இது வந்து அண்ணா ஹசாரின் பேச்சுக்களை நம்ம ஒரு பொருட்டாக எடுக்கக்கூடாது.